நியர்லி 5000ல ஒரு ஆளுக்கு லாங் ஹால் ஏர் ட்ராவல் பண்ணுறப்ப மூச்சோட கஷ்டம் வரலாம். அவங்களுக்கு ஜெனட்டிக்கலி காலில் காட் ஃபார்முக்கான டெண்டன்சியோ இல்லை கையில் காட் ஃபார்முக்கு டெண்டன்சியோ இல்லை உடம்புல எங்கே வேணாலும் காட் ஃபார்முக்கு டெண்டன்சி, ஃப்ளைட்டில் போகிறப்ப பிளட் தின்னர்ஸ் ஒன்று எடுத்துக்கலாமா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாதுங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் இதுவரை நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, பேராசிரியர் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் காலேஜ் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இன்னைக்கு. எனக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு 45 வயசு பிஸ்னஸ் மேன், வெரி என்டர்டைனிங், வெரி பிக் ஆண்டர்ப்ரனர். அவர் ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தார். ஹி வென்ட் டு குற்றாலம் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லிப் அண்ட் ஃபால், நத்திங், நோ பிக் ப்ராப்ளம், பட் கொஞ்சம் ஒரு கன்ட்ரூஷன், காலில் ஒரு வலி மட்டும் இருந்து லைட் வீக்கம், ஒரு லைட்டாக மைண்டில் லிம்ப் பண்ணிட்டு நடந்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வீக் அவருக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஸோ ஹி வென்ட் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ, லாங் ஹால் ஃப்ளைட். அங்கே நல்லபடியாக ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி ஒரு 5 டேஸில் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனார். 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சோட கஷ்டம்னு மிட் நைட்டில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தார். ஸோ இந்த மாதிரி லாங் ஹால் ஏர் ட்ராவலுக்கு அப்புறம் மூச்சோட கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவுட் ஆஃப் 4500 இண்டிவிஜுவலுக்கு நியர்லி 5000ல ஒரு ஆளுக்கு லாங் ஹால் ஏர் ட்ராவல் பண்ணுறப்ப மூச்சோட கஷ்டம் வரலாம். அது காலில் ரத்தக்கட்டியை ஏற்படுத்தி அந்த ரத்தக்கட்டி அப்படியே ட்ராவல் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே போய் நுரையீரலுக்குள்ளே இருக்கிற ரத்தக்குழாய், பல்மனரி ஆர்டரிங்கிற ரத்தக்குழாய் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய ஒரு நோய், பல்மனரி த்ரோம்போஎம்பாலிசம் வரலாம். இது ஏன் வருது, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 1, இது யாருக்கு வரும் அப்படின்னா, லாங் ஹால் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே காலில் ரத்த கட்டி வந்திருக்குது, இல்லை அவங்க ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, ரீசெண்டாக ஸ்லிப் அண்ட் வால்ஃப் இன்ஜுரி ஆகி காலில் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்திருக்காங்க, இல்லை ரீசெண்டாக ஒரு மேஜர் ஆப்ரேஷன், வேறு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆக்டிவ் கேன்சர் இருக்குது, கேன்சர் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பெர்த் கண்ட்ரோலிங் பில்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்க ஃபீமேல்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்கிறாங்க, சுகர் அந்த மாதிரி நோய் இருக்குது, அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ரத்த கட்டி ஏன் காலில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சோஸ் ட்ரையட் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்பர் 1, அவங்களுக்கு ஜெனட்டிக்கலி காலில் காட் ஃபார்முக்கான டெண்டன்சியோ இல்லை கையில் காட் ஃபார்முக்கு டெண்டன்சியோ இல்லை உடம்புல எங்கே வேணாலும் காட் ஃபார்முக்கு டெண்டன்சி, த்ராம்போஃபிலியான்னு சொல்லுவோம், அது இருக்கலாம். பேசிக்லி பிளட்டில் குறை. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பிளட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற டியூப்பில் இருக்கிற எண்டோத்திலியம் டிஸ்ஃபங்க்ஷன், அங்கே புண்ணு ஏற்பட்டு எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் வரலாம். 3வது பிளட் ஸ்டேசிஸ் ஆகுது. ஒரு ஆற்று தண்ணி நல்லா வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கலங்கள் எதுவும் நிற்காது, அது ஸ்லோவாக போச்சுன்னா அப்படியே தங்கி படிய ஆரம்பிச்சிடும் கீழே. அதே பிரின்சிபல்ஸ் தான் பாடிலையும், ஃபிசிக்ஸ் தான் பாடிலையும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ரீசனில் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா ரத்த கட்டி ஃபார்ம் ஆகலாம். லாங் ஹால் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்குள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது கிளாட்டில். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால கிளாட் ஃபார்ம் ஆகிடுது. எனக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லை, எனக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம், ரொம்ப ரேர். பட் வந்துச்சுன்னா நம்ம உடனே ட்ரீட் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்பர் 1, உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் லாங் ஹால் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் எயில் சீட் பக்கத்தில் 2 பக்கம் இருக்கிற கேப்பில் எந்திரிச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்கள் ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸ் நடந்துட்டு திருப்பி உட்கார்றப்ப ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ்க்கு உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்டை மேலேயும் கீழேயும் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தட் மசில், நம்ம காஃப் மசில்னு சொல்லுவோம், அது நல்லா கண்ட்ராக்ட் ஆகும். காஃப் மசிலில் பெரிஃபரல் ஹார்ட்னு நாங்கள் சொல்லுவோம். அங்கே இருக்க பிளட் தேங்காமல் ஸ்குவீஸ் பண்ணி மேலே தள்ளி வரும், அதுக்கு அர்த்தம். ஆங்கிள் ஜாயிண்ட்டை சுற்றலாம், இந்த மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டை மேலே கீழே பண்ணலாம். ஸோ அதனால நம்ம அங்கே பிளட்டு தேங்க விடாமல் மேலே தள்ளுறோம். நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிளட்டில் இருக்க கிளாட்டிங் டெண்டன்சி கம்மியாகும். ஸோ டீஹைட்ரேஷன் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் சச் எ த்ராம்பஸ் ஃபார்மேஷன், கிளாட் ஃபார்மேஷன். அதனால் நிறைய தண்ணி குடிச்சிக்கணும். நம்பர் 3, ஆல்கஹால் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி அந்த டைமில் ஆல்கஹால் குடிக்கிறதுனால நம்மளை தூங்க வச்சிடும். தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் காலை ஆட்ட மாட்டீங்க, ஆங்கிள் மூவ் பண்ண மாட்டீங்க, அப்படியே உட்காந்துருவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிளட் கிளாட் ஃபார்மேஷன் டெண்டன்சியை ரைஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப பிளட் தின்னர்ஸ் ஒன்று எடுத்துக்கலாமா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்க. உங்கள் டாக்டரின் பரிந்துரையின் இல்லாமல் எந்த மாத்திரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு உங்கள் டாக்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா, இன்ஃபேக்ட் சஜஸ்ட் யூ டு கெட் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். காலில் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருந்து கீழே அப்பர் தை, மிட் தை வரைக்கும் பெரிய சாக்ஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது காலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறோம். ஸோ தட் பிளட் அங்கே எதுவும் தங்காமல் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும்.
இதுதான். இது மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கிளாட் ஃபார்மிங் டெண்டன்சியை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈவன் மைனர் சைன்ஸ் ஆஃப் மூச்சோட கஷ்டம் வந்தாலும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரையோ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலையோ அணுகி இந்த மாதிரி நான் லாங் ஹால் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன், எனக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க கேன் இட் பி திஸ் ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு இசிஜி எடுப்போம், எக்கோ எடுப்போம். தேவைப்பட்டுச்சு ஹை ரிஸ்க் கண்டிஷனாக அந்த பர்டிகுலர் டாக்டர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா சிடி ஸ்கேன், சிடி பல்மனரி ஆஞ்சியோகிராஃபின்னு எடுப்போம். அதை எடுத்து ரத்த குழாய் நம்ம நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் எதுவும் பிளாக்கேஜ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி பிளாக்கேஜ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறுபடும். அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணலாமா, ஓபிலேயே ட்ரீட் பண்ணலாமா, இல்லை கிளாஸ் பஸ்டர் பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கணுமா, எல்லாமே மாறுபடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ப்ளசண்ட்டாக போகிற லாங் ஹால் ட்ராவலே நம்மளுக்கு ஒரு உயிர்கொல்லி நோயை கொண்டு வரலாம். அது 1 in 5,000 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஆளுக்கு வரலாம். எஸ்பெஷலி கிளாட் ஃபார்மாக இருக்குது, இல்லை ப்ளீடிங் கிளாட்டிங் ஃபார்மிங் டெண்டன்சி பிளட்டில் ஜெனட்டிக்லி அதிகமாக இருக்குது, ரீசன்ட் சர்ஜரிஸ், கேன்சர், ப்ரெக்னென்சி, ஓசி பீப்புள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நீ ஜாயிண்ட் பெயின் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க, இவங்களுக்கு அதிகமாக வரும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக நிறைய தண்ணி குடிச்சிக்கணும், ஆல்கஹால் குடிக்கக்கூடாது. ட்ராவல் பண்ணுறப்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆங்கிளை மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதர் தன் தேட் உங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷனை எடுத்துக்கங்க. தேங்க்யூ.